Disclaimer: This is a fictional animated story created for entertainment purposes only. This content is intended for a general audience and is not made for children. Suitable for 16 plus audiences. Thank you. பூவா அண்ணாச்சி நான் சொன்னோம்ல என்னாச்சி ஆறத்துக்கு ரெடி பண்ணிருங்கன்னு ரெடி ஆயிட்டா மாப்பிள்ளை பொண்ணு ஆற என்னாச்சி ஆ ஆ சரி சரி ஒரு நிமிஷம் ஒரு போன வருது ஒரு நிமிஷம் ஐயா கேக்குக்கு சொல்லியிருந்தால இந்த போன் பண்ண ஹலோ கேக்கு தானே ஏம்மா ஆமாம்மா இந்த 2 அடுக்கு கேக்கு ஆமாம் ராஜேஸ்வரி தான் மாற்றிக்கிட்டு பேரை மாத்திர ராஜேஸ்வரி சரி 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 பேர் ஷோ முருகா ஏமாக்கா நல்ல தெளிவாக கேளு பேரை புல்லாட்டி எழுதாண்டா 6-6ன்னு மட்டும் போடு என்கேஜ்மெண்ட் ஆமாம் 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 சரி 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 நீ போன் வருமாக்கா போனவை வருஷத்தொடுத்து ஒவ்வொருத்தனா போன் பண்ணிட்டு இருக்கானா ஐயோ ஹலோ ஆமாம்ண்ணா வேற ஒரு போனில் பிஸியாக இருந்தேன் சரி இப்போ ஆமாம் மண்டபத்தில் எல்லாரும் ரெடி வாழைக்குளம் நடணும் ஆமாம் வாழைக்குளம் நடணும்ல ஆமாம் ஆமாம் காயோ பழமோ வாழைக்குளம் வாசலில் கிடக்கணும் சரி ஆமாம் நாங்கள் கொஞ்சம் கழித்து வந்துடுவோம் அங்கேருந்து தான் நாளைக்கு எல்லாமே ஆமாம் நடக்கும் சரி 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 எனக்கு அடுத்த ஆள் லைனில் இருக்கு நீ போனவை சரிடே நீ வங்கி போன எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ போன இருந்து உனக்குள்ளது தர வேண்டியது சொல்லுதம்ல 4 பாட்டில் ரொம்ப முக்கியம் எவனாதுங்க மண்டபத்தில் வந்து களைஞ்சிட்டு கிடக்கணும்னு வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் இருக்கு நீ போன இதுக்கு தான் தெரிஞ்சவன்ட்ட வேலையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்குது போன பணம் பாட்டில் மாறிடிச்சு இடிச்சிடும் போனவை ஏக்கா நீங்க எதுக்கு துணியை போட்டு மூஞ்ச மறைக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, அது தெரிஞ்சிட்டு போட்டு. ஐயோ இல்லக்கா, மூஞ்செல்லாம் நல்லா பட்டுட்டு பார்த்துக்கோங்க. குக்கரை வச்சிருக்கேன், விசில் பார்க்காம திறந்துட்டேன். நல்ல வேலை ஒண்ணு ஆவல, மூஞ்சோடி போச்சு. அது ஒண்ணு இல்ல, சேலை தான் நல்ல சேலை, ஒழுங்கா உடுக்க முடியாம ஆயிட்டு. ஏக்கா ஒண்ணு இல்லக்கா, அது தெரியாதுக்கா. ஆள் அழகு போல இருக்குதிய, வயசானதே தெரியல உங்க முறையில. எல்லாம் கிருமி போட்டு மேக்கப்பு தான். என் பேத்தி மருவெல்லாம் சொல்லி தருவாளுவோ, அதை தான் போட்டு தட்டி தட்டி வச்சிருக்கேன். போன்ல தான் நிறைய பார்க்கோமே. எட்டி எட்டி பயமா இருக்குட்டி, என் கூடயே நிப்ப இல்லாட்டி தங்கச்சி. நீ உன் மாப்பிள்ளை கூட நின்று கதை பேசிட்டு இருப்ப, நான் அங்க நிக்கவா? நிப்பே பயப்படாத. எட்டி அக்கா, உனக்கு வாங்கியிருக்க பட்டுச்சீல செம்மையா இருக்குட்டி. இடி சொன்னதை ஞாபகம், மேக்கப்புக்கு என்னாச்சு? அப்பா நம்பர் தான் கொடுத்தேன், என்னன்னு கேட்டுட்டு பத்தியா வந்துருவாள நேரத்துக்கு. ஆமா, அங்க போய் தானே மேக்கப் பண்ணணும், வந்துருவா. சுருதியும் கல்யாணத்துக்கு வருவா. அக்கா உங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லி எனக்கு லேசா மூஞ்சில பவுடர்லாம் போட்டு தலையெல்லாம் வைக்க சொல்லுங்க அக்கா. இல்ல அது ஆம்பளைக்கு இல்ல, பொம்பளைக்கு பண்ணக்கூடியவங்க. அப்போ உனக்கு மூஞ்சி ஃபுல்லா பவுடர், ரோஸ் பவுடர்லாம் தட்டி விடுவாங்க, பரவாயில்லையா? சுருதியை விட அழகா இருந்தா போதும். அக்கா இதுல காணல, அந்த பூதாவெல்லாம் என்னன்னு தெரியல, உங்க அம்மா அடிய போட்டுட்டு இருக்கா என்னவோ. அவளுக்கு அம்மா மாறிட்டாவன்லால சொல்லிட்டு இருந்தா. இருந்தாலும் ஏதாவது விசேஷம் வரும்போது தான் தெரியும். என்னவோ வாராளா என்னவோ யாருக்கு தெரியும். யாருங்க கூட ஒருத்தி சுத்தம் ஒரு ராசு அவ என்ன பாடுபடுத்துக்க, ஒரு வேலை சொன்ன பாட்டில் தெரியலான்னு கேட்கா. இவனுக்கு பாட்டில் வாங்கி கொடுத்து நான் மண்டபத்தில் கிடந்து அடியை போட்டு நாரதுக்கா. அடுத்து கிழிச்சு அடுத்து வேலைக்கு அனுப்பி விட்டுருக்கேன். சரி இந்த வண்டி பண்ணி 1 மணி நேரத்தில் வந்துருமா, யாரெல்லாம் உண்டுமா எல்லாரையும் கூப்பிட்டு வண்டியில் ஏற்ற வேலையை பார்த்துக்கணும். பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளையும் அவளையும் காரில் ஏற்றி விட்டுருவோம். உங்கள் அம்மைக்கு பரவாயில்லையா? உங்கள் அம்மையெல்லாம் காரில் பற்றி விட்டுருவோம். பெரிய அளவு மட்டும் உங்கள் வேனில் வரட்டு, சரியா? சரி சரி, எங்க அம்மா அண்ணா இருக்கா, மூஞ்செல்லாம் மறைச்சிக்கிட்டு சேலை கட்டிட்டு இருக்கா. சொன்னா கேட்க மாட்டுக்கா, நல்ல பட்டிருக்கும் போல. சரி வண்டி வர சொல்லுங்க, நம்ம போவோம். இவ்வளவு முதல் அனுப்பி விடுவோம், மேக்கப் பண்ணதுக்குலாம் ஆள் வரும்ல. ஆமாட்டி அந்த பிள்ளை போன் போட்டா, எல்லாம் வருஷத்தொடுத்து போன தலையெல்லாம் வலிக்கிட்டி. இன்னும் என்கேஜ்மெண்ட்டே நடக்கல, அதுக்கு முன்னாடி எவ்வளவு வேலை பெரு. எம்மா எனக்கு ஜீவமே பெரும் போல இருக்கு. முதல்ல கார் வரும், பிள்ளைகள் அவ்வளோத்தையும் பற்றி அனுப்பிவிடு, அதுக்கப்புறம் வேன் வரும். இங்கே பாரு பத்திரக்காளி, எவளும் சண்டை மட்டும் போட்டுறக்கூடாது. உன் கூட உள்ளது எல்லாம் விசக்கிருமியும் எப்போ எங்கேருந்து வம்ப இழுப்பாளுன்னு தெரியாது. இப்போ ஏதாவது சண்டை வரணும், வீட்டில் கொலை விடும், புரிஞ்சா? ஒன்னும் வராது, பேசாம கடையும். இந்த ஆட்சி வேற கோவத்துல இருக்காது, அவியல்கிட்ட பேசணும். சரி நீங்க அடுத்த வேலையை பாருங்க, நான் ஒவ்வொருத்தைய வண்டிக்கு பத்தி விட்டுருவேன். இவளோட மேக்கை தான் பெரிய வேலையா இருக்குப்பா.
தட்டு எடுத்து வைக்கணும், கார் பார்க்கணும். என்ன மாப்பிள்ள மச்சான் எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். எப்ப வந்திய? பிள்ளைகளை கூட்டு வரலையா? தங்கச்சி நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். கல்யாண வேலையில பிஸி ஆயிட்டியலோ? தட்டு பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் எடுத்துக்கணும். நம்ம பிள்ளை வீட்டு விசேஷம் ஜாம் ஜாம் நடத்தணும். ஆமாம்மா, ஒரே வேலை போனா வந்துகிட்டே இருக்குது. ஆனா ஒண்ணு இல்லை, நீங்க அங்க பாருங்க, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பயப்படாதீங்க, நல்லபடியா நடத்தி தந்துருவோம். எல்லாம் நீங்க இருக்க தைரியத்துல தான் நான் இருக்கேன். சொன்ன உடனே வந்து நிக்கல, இதுக்குத்தான் சொந்த வேணுங்குது. சரி வண்டி வந்துரும், பிள்ளைகளோட பார்த்து அங்க அனுப்பி விட்டுட்டு நான் வரேன். சரிண்ணா, சரி சரி, அங்க பாருங்க. இல்ல இப்பதான் கிளம்பிட்டு இருக்கோம். பாத்தியால இவ இப்பமே ஆரம்பிச்சுட்டா. இதுல அவளுக்கு அங்க வர துணைக்கு நிக்கணுமா? பத்திராளி வண்டி வந்துட்டா. அங்கனதான் நிக்கியா. என் கண்ணுல என் பிள்ளைகள. எங்க அப்பா கூப்பிடுறாங்க. போன வைக்க நம்ம மண்டபத்துல பாக்கலாம். சரி சரி, நான் பிள்ளைகள் எழுப்பாங்க அங்கே வர சொல்லி நீ போனவை. இங்கே வண்டி வந்துட்டு காரெல்லாம் வந்திருக்கு போல. நீ பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு நீங்க கார்ல முதல்ல போயிருங்க. மேக்கப் பண்ணணும்ல, சரியா? எத்த பிள்ளைகளோட அனுப்பி விட்டுருங்கண்ணே. சரி மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். அப்பா அந்த சிறுக்குகளுக்கு நம்மள மிஞ்சி ஒரு சக்தி கிடைச்சிருக்குல்ல. இவ்வளவு நாள் அவ பகையா இருந்திருக்கா, இன்னைக்கு உறவு கொண்டாடுகா. அதுல நம்ம வேண்டாமா இவளுக்கு? அப்ப நம்ம பார்த்தது தப்பு. இவளோட ஆச்சின்னு பின்னாடி பிடிச்சி தொங்கிக்கிட்டு இப்போ லட்சுமின்னு அவங்க கொண்டே பிடிச்சி அடிச்சு கிடக்காந்து பத்திரகாளி. விட்ட மாட்டேன் முட்டி, ஒரு கிளை விட மாட்டேன். எனக்கு எந்த கிறுக்காலும் தேவை கிடையாது. சவத்தை ஒரு கிளை எனக்கு தேவை கிடையாது. ஒரு வாக்கில் உப்பு போட்டு திங்கக்கூடியவன்னா எனக்கு தேவை. அவன் வேலையை காட்டுவா பத்திரகாளி. என்ன நான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க. பிள்ளைகள் வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே. வெயிட் பண்ணதுக்கு இல்லக்கா, கார் போனதுக்கு அப்புறம் தான் அடுத்து வண்டி வர முடியும். ஊருக்குள்ள 2 வண்டி 3 வண்டியை இழுத்து பிடிச்சி வர முடியாது. புரிஞ்சாக்கா கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா வேன் வந்துடும். அப்புறம் பெரிய அளவு ஏறி போயிடலாம். சொல்லுதானே ஒரு ஊர்பட்ட வேலை இருக்குன்னா வந்துருவாங்க. இப்ப வந்துருவாங்க. சரிக்கா. என்னத்தை தான் செய்ய? அவ்வளவு நேரம் கிட்ட நேரத்துல இவ்வளவு நேரம் ஆக்குவாவ. ஆச்சிக்கு ஒரு போன போடுவோம். ரங்கோலி ஹலோ யாச்சி, என்ன ஆச்சுங்கட? வாங்க ஆச்சி, எவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருக்கு. எங்க போனியா? எங்க போனா உனக்கு நிக்கு? நான் இப்ப எங்க வரமல்ல போட வைக்கி. என்ன ஆச்சி இப்ப எதுக்கு கோவப்பட்டுட்டு இருக்கே? என்ன? வாங்க ஆச்சி, இப்படி ஒரு நல்லதுமா கோவப்பட்டா இப்படி வாங்க. எது நல்ல நாள் நல்ல நாள் கொல்ல நாளெல்லாம் நான் பார்க்கல. எது என் கூட இருந்துகிட்டு இப்ப நீ லட்சுமி நான் அவளை அறுத்து எரிஞ்சாதான் நான் வருவேன் சொல்லிட்டேன். ஏச்சி அறுத்து எப்படி ஆச்சு? அவனா திருந்துட்டேன்க்கா, நான் பிள்ளை கல்யாணத்துல நானும் நிக்கேன்கான்னு சொல்லுதா. திருந்துட்டேன்னு வீடு தேடி வரக்கூடியவன் நான் எப்படி வராதுன்னு சொல்ல முடியும்? என்ன ஆச்சு? நியாயம் எப்படி இருக்கணும்? சரி போட்டு, அவ கெட்டவளாவே இருந்துட்டு போட்டு திருந்துட்டேன்ல வாரா. அந்த தவக்கு முதல்ல நம்பாதோ. அந்த வேங்காத்து எடுத்து சிரிக்கி நேரத்துல சேல போய் கழுகுன்னு தந்துட்டேன். 2 நாள் சேல் கோசுகடியில் இருந்த வழி எனக்கு தெரியும். ஒண்ணு ஆவா இல்லைன்னா அந்த கிளவி. ஏச்சி, நான் உங்களை என் தாய்க்கு ஸ்தானத்துல வச்சிருக்கேன். நீங்க பாருங்க, வந்துடணும்னு சொல்லி தானே உங்களுக்கு போன் போட்டிருக்கேன். திருந்துட்டேன்னு சொல்லக்கூடிய நான் ஒன்றும் பண்ண முடியாது. வராதுன்னு மூஞ்சில் அடிச்சாலும் நான் சொல்ல முடியுமாச்சு. நீங்க இப்ப வாரியா எனக்கு தெரியாது. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். யோசிப்பா வை போன வை. என்ன இந்த மூஞ்சி ரொம்பலாம் இருக்கா? இப்படி போட்டு தொங்க அளவுக்கு எண்ணத்தை வச்சு மயக்கிருக்காங்களா? நம்ம இருக்க இடத்துல அந்த லட்சுமி இருக்கா. சை, கன்றாவியா இருக்குன்னு நினைக்கும் போதே. லட்சுமி, நீ திடீர்னு திருந்தக்கூடிய ஆள் கிடையாது. ஓமான்னு போய் சொல்லிக்கிட்டு திருந்தின மாதிரி நடிக்கியா? உன்னை அப்படி ஒட்ட விட மாட்டேன் முட்டி பத்திர காலிக்கிட்ட. எல்லாத்துக்கும் ஆச்சின்னு வரக்கூடியவா இன்னைக்கு லட்சுமின்னு சொல்லி அளவுக்கு நீ மாற்றிருக்க. ஒன்னு அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். உனக்கு ஒரு பாயாட்டத்தை போட வேண்டியதா. எப்படி நடிச்சு திரியணுமோ அப்படி நடிச்சுக்கிட்டேன். வர முட்டி லட்சுமி, சவத்து மூதி என்னை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்காய். வா, விட்டவே மாட்டேவா. வளர்ந்தாச்சு ஆச்சி, இன்னும் தூக்கிக்கிட்டே அலைய முடியுமா? பிள்ளைலங்கிட்டி கிளம்பலையே எவ்வளவு நேரம் ஆகு பாரு. அண்ணா உங்க அம்மா தானே தூக்கிட்டு வராவ. போவோமா? எம்மா, அவ்வளவு 2 பேரும் எங்க? வா சீக்கிரம், நேரம் ஆகுது. அங்க வண்டி வந்திருக்கும். ஏலா, ஒன்ன மரகத்துட்டையும் ஒன்ன லாதாட்டையும் கொடுத்துருக்கமில்ல. 3 பிள்ளைகளையும் நான் எப்படி மேய்க்க முடியும்? பிள்ளைகளையும் பெத்து என் கையில தந்துருங்க. பார்த்தாண்டா நீங்க. பிள்ளைய மட்டும் பெத்து தந்தா போதுன்னு உங்க அம்மா தானே சொன்னாவ. இப்ப என்ன பிள்ளையில பெத்து கையில தந்துட்டோன்னு குறை சொல்லிட்டு இருக்காவ. சும்மா இரியாமட்டி. சரி அம்மா, அங்க வண்டி வந்துடும். நீ போங்க முன்னாடி, நான் வாரேன். சீக்கிரம் வா. சரி வள்ளி வா, போவோம். மண்டபத்திலேயே வேலை இருக்கு. அப்ப என்னடி வாட்டி வேன் வந்திருக்கும். வேன் வரட்டு,
மொய் பணத்தெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிடணும் சரியா? இது நீ எவ்வளோ மொய் வைக்க போற? நான் வைக்கணும் இருக்கிறத பொறுத்து வைப்பேன். ஏன் ஒரு 10,000 ரூபா வை. 10,000மா? உங்க அப்பா தந்து வச்சிருக்காரு 10,000. 10,000 வைக்க முடியாது. என்கிட்ட எவ்வளோ இருக்கு அதுக்கேற்ற மாதிரி வைப்பேன். 10,000 வை அப்பு. கேவலப்படுத்த போறியா? 10,000 ரூபா வை. பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம். 5,000 10,000 ரூபா வை. 5,000 குறைச்சப்படுவாவ. 10,000 வை சொல்லிட்டேன். இங்கே பாரு, நேரங்கிட்ட நேரத்தில் சண்டை தான் வரும். இதை பற்றி பேசினா என் கையில் இருக்கிறத பொறுத்து நான் வைப்பேன். நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ பேச வா. இந்த பாரப்பு ஒரு புதுசாக தொழில் தொடங்குதோம். நம்ம இப்போ பெரிய ஆள், சும்மா அல்லற சில்லற கிடையாது. பார்த்துக்கோ சொல்லிட்டேன். பாட்டி முதல்ல பெரிய இவ இன்னும் இவ தந்து வச்சிருக்க மாதிரி மனசு. இன்னைக்கு வேலைக்கு போனாதான் ஒரு நேரம் சோறு. 10,000 ஓவாவும் ஒரே நேரத்தில் வைக்க சொல்லிடுவா. வா வா சொல்லிட்டேனா, அசிங்கப்படுத்தாம இருந்துரு, அவ்வளோதான். என்னண்ணே அந்த பக்கம் நிக்க வேண்டி அங்கே நிப்பாட்டி இருந்தேன். நான் எல்லாரும் அங்கே வர சொல்லியிருந்தேன். சரிண்ணே சரி நான் கார் நிற்குவேன். சரிண்ணே சரி. என்ன பாடா இருக்கப்பா. எம்மா கல்யாணத்தை முடிக்க முன்னாடி கூட ஒரு உயிரை வாங்கி உள்ள வச்சுக்கிட வேண்டியதான். என்ன உயிர் போகுது எடி. நம்ம நிறைய செல்ஃபி எடுக்கணும் சரியா? நல்லா தாறுமாறு போஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். சுரு வேற வர கல்யாணத்துக்கு. எடி அவளை எங்க நேரம் ஆயிட்டு இருக்கு. ஆச்சி கூட்டிட்டு வராவம்மா. நான் என்னம்மா செய்ய? என்ன நேரம்? ஆமா லட்சுமி கிளம்பிட்டாலே எப்படி? உங்க அம்மா உருண்டு இருக்காளா இல்ல ஒழுங்கா இருக்காளா? எப்பா எங்க அம்மா என்ன மாற்றம் நினைக்கிறியா? நான் கூட லேட்டா இருந்துச்சு. எங்க அம்மா சீக்கிரம் எழும்பி என்னைய குளிக்க சொல்லிட்டு நீ முதல்ல போன பின்னாடி வாரேன்னு தெரியுமா? எனக்கு நம்பவே முடியல. அழகா நம்மளும் அந்த கோயில்ல ஒரு பரிகாரத்தை போட்டுக்கா. அடுத்த வாரமே சுருதிக்கு எனக்கும் கல்யாணம் ஆகணும்னு. தப்பு பண்ணிட்டோமே. பரவாயில்ல, திரும்பிட்டாளா அது வர நல்லது. சரி வண்டி அங்க விட்டுருக்கேன். பேக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. போயிட்டு வரேன். எப்படி இன்னைக்கு ராத்திரி கிளம்புனா காலையில தான் சிங்கப்பூர்ல போய் நிற்பேன். அங்க போயிட்டு சிம்மெல்லாம் பார்த்துட்டு தான் போன் பண்ணுவேன் சரியா? இப்பமா இந்த துணியை மாத்தலாம்ல. என்னவன் கிளம்புகான இன்னைக்கு? நாளைக்குலாம் நினைக்க. சரி பாவம் கீழா வாக்க கால் எடுத்து கிடப்பா. என்னதான் மாப்பிள்ளைய அனுப்பிடணும்னு நினைச்சாலும் வருத்தம் இருக்கதானே செய்யும். நம்ம போய் சமாதானப்படுத்துவோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த துணியை போட்டுதான் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்தேன். இந்த துணியை மறக்க கூடாது சரியா? கிளம்புதே, பார்த்து கவனமா இருந்துக்கோ. பிள்ளைகளோட பார்த்துக்கோ. இந்த மூஞ்சி எதுக்கு இங்க வர? மோர முன்னாடி முழிக்கா. என்ன கீழா கிளம்புதாங்களா? அழாமா. ஆமா இன்னைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன். அதான் என்னதான் இருந்தாலும் வருத்தம் இருக்கும்ல. இவ எனக்கு முந்திரி கொட்ட எல்லாம் அவளுக்கிட்டே வரா. சாப்பிட்டு மூஞ்சிகளை விட்டவே கூடாது. மோரைய பாரு மோரைய. சரி ஒண்ணு இல்ல அழாமா. எல்லாம் நல்லா இருக்குதா? நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. உன்னை நாங்க பத்திரமா பார்த்துக்கிடுவோம். வா அங்க போவோம் விசேஷ வீட்டுக்கு. ஆமா அதான் சொல்லிட்டு போனார். விசேஷ வீட்டுக்கு போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். போமா. ஆமா வா நாங்க இருக்க. நீ எதுக்கு அழுத? வா நாங்க கூட்டிட்டு போறோம். நம்ம பாட்டு போட்டு டான்ஸ்லாம் ஆடுவோம் வேண்டாம். நீ வா. சவட்ட என்னத்த போய் சொல்லி அழகுக்கு இந்த கன்றாவிய எப்படி இப்படி? எட்டி லட்சுமி உன்னை எனக்கு என்ன செஞ்சு தொலைன்னு தெரியல. ஒரே நாள் எப்படி நீ மாற? நீ நடிக்க அவட்டி செய்ய. உன் நடிப்பை உலகத்துக்கு நான் கொண்டு வரலையா இல்லையான்னு பாரு. அவன் இந்த மோரைய பார்த்துக்கிட்டு போற மாதிரி இருக்குவேன். சி பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல. இவளை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடக்கூடாது. பத்திரக்காளி மனசுல நான் மட்டும்தான். இவ வரக்கூடாது. வாரேன், உன்னை நான் அப்புறமா பார்த்துக்கிட்டு லட்சுமி.